ஓம். பராசர மகரிஷியின் புதல்வர் புகழ்பெற்ற வியாச பகவான். வியாசர் வேதத்தை தொகுத்து கொடுத்தவர். இவரே மகாபாரதம் என்னும் புண்ணிய கதையை உலகுக்கு தந்தவர். பாரதத்தை தம் மனதில் யாத்த பின் இதை எவ்வாறு உலகுக்கு தருவது என்று வியாசர் சிந்தித்தார். பிரம்மனை தியானித்தார். பிரம்மதேவன் பிரதட்சமானதும் வியாசர் கைகூப்பி தலைவணங்கி, பகவானே, சிலாக்கியமான நூல் ஒன்று என்னாலே மனதில் செய்யப்பட்டிருக்கிறது. இதை எழுதுகிறவர் யாரும் பூமியிலே இல்லையே என்றார். பிரம்மதேவன் வியாசரை மிக புகழ்ந்து, ரிஷியே, உம்முடைய நூலை எழுதுவதற்காக கணபதியை தியானம் செய்யும் என்று சொல்லிவிட்டு மறைந்தார். வியாச மகரிஷி விநாயகரை தியானிக்க அவரும் எழுந்தருளினார். அவரை வியாசர் முறைப்படி பூஜை செய்து, கணநாதரே, பாரதத்தை நான் சொல்ல சொல்ல நீர் எழுத வேண்டும் என்று பிரார்த்தித்தார். விக்னேஸ்வரரும், சரி, அப்படியே செய்கிறேன். ஆனால் எழுதும்போது என்னுடைய எழுதுகோள் நிற்காமல் சொல்லிக்கொண்டே போக வேண்டும். அப்படியானால்தான் நான் உமக்காக எழுத முடியும் என்றார். இந்த கடுமையான நிபந்தனையை வியாசர் ஒப்புக்கொண்டு, பொருள் அறிந்து கொண்டே நீர் எழுதி கொண்டு போக வேண்டும் என்று எதிர் நிபந்தனை ஒன்று கேட்டார். இந்த இடத்தில் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது என்னவென்றால், ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவற்றை கேட்பவர்கள் அவர் என்ன அர்த்தத்தில் சொல்கிறார் என்பதை விளங்கக்கூடிய அறிவுடன் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு செயல்பட்டு தனக்கும் நன்மையை தராமல் அடுத்தவர்களுக்கும் நன்மையை தராமல் பயனற்று போய்விடும். ஆகவே நாம் ஒருவரிடம் ஒரு விஷயத்தை கேட்கும்போதோ அல்லது ஒரு புத்தகத்தை படிக்கும்போதோ நம்மை விட மேம்பட்ட அறிவுடையவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் நமது சிற்றறிவுக்கு பிடிபடாத விஷயங்களை தவறு என்று நினைத்து ஒதுக்கக்கூடாது. நமக்கு பிடிபடாத விஷயங்களுக்குண்டான காரணங்களை ஆராய்ந்து கண்டுபிடித்து தெளிய வேண்டும். அனைத்து செயல்களிலுமே நமது அறிவு இவ்வாறு வேலை செய்தால் நமது வாழ்க்கை பயணம் மேம்படவும் சிரமமின்றி வாழவும் உதவும். இப்போது மீண்டும் கதைக்கு செல்வோம். விநாயகப் பெருமானிடம் வியாசர், நாம் சொல்லுவதை நீர் பொருள் அறிந்து கொண்டு எழுதி கொண்டு போக வேண்டும் என்று ஒரு நிபந்தனையை கேட்டார். கணபதியும் நகைத்துவிட்டு இதற்கு சம்மதித்தார். அதன்மேல் மகரிஷி பாரதம் பாட ஆரம்பித்தார். ஆங்காங்கு பொருள் விளங்க முடியாத முடிச்சுகளை அமைத்து சற்று நேரம் விக்னேஸ்வரர் தயங்கி நின்ற காலத்தை பயன்படுத்தி கொண்டு வியாசர் அநேக சுலோகங்களை மனதில் கவனம் செய்து முடித்து கொள்வார். இவ்வாறு பாரதம் வியாசரால் பாடப்பட்டு கணநாயகரால் எழுதப்பட்டது. அந்த காலத்தில் அச்சு கிடையாது. கல்வி கற்றவருடைய ஞாபக சக்தியே நூல்களுக்கு ஆலயமாக இருந்தது. வியாசர் தாம் எழுதுவித்த பாரதத்தை உடனே முதலில் தம்முடைய புத்திரரான சுகமுனிவருக்கு சொல்லி வைத்தார். பிறகு தம் சிஷ்யர்கள் பலருக்கும் சொல்லி வைத்தார். இல்லாவிடில் நூல்கள் கெட்டு போய்விடும் அல்லவா? தேவர்களுக்கு பாரதம் சொன்னவர் நாரதர் என்றும், கந்தர்வர்களுக்கும் இராட்சசர்களுக்கும் யக்ஷர்களுக்கும் சுகர் சொன்னார் என்றும் கதை. மனித லோகத்திற்காக பாரதத்தை சொன்னவர் வியாசருடைய முக்கிய சிஷ்யரும் தர்மசீலரும் வித்வானுமான வைசம்பாயனர் என்பது பிரசித்தம். பரிசித்து மகாராஜாவின் மகன் ஜனமேஜய ராஜா நடத்திய ஒரு பெரிய யாகத்தில் அவனால் ஏவப்பட்டு வைசம்பாயனர் பாரதத்தை விஸ்தாரமாக சொன்னார். வைசம்பாயனர் சொன்ன இந்த பாரதத்தை பிறகு பௌகர்ணிகரான சூதர் நைமிசாரண்யத்தில் சௌனக ரிஷியின் தலைமையில் ரிஷிகளையெல்லாம் சபை கூட்டி அவர்களுக்கு சொன்னார்.
தர்மார்த்தங்களை உபதேசிப்பதற்காக வியாச பகவான் பாடிய பாரத கதையை நான் கேட்டிருக்கிறேன். அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்று சூதர் சொன்னவுடன் தபோதனர்கள் அனைவரும் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். ஜனமேஜய ராஜா யாகத்தில் வியாசர் உத்தரவின்படி வைசம்பாயனர் சொன்ன மகாபாரத கதையையும் உபகதையையும் நான் கேட்டு பிறகு பல தீர்த்தங்களுக்கு யாத்திரை போய் பாரத யுத்தம் நடந்த போர்க்களத்தையும் பார்த்துவிட்டு உங்களை தரிசிக்க இங்கே வந்தேன் என்று ஆரம்பித்து மகாபாரதம் முழுவதையும் சொன்னார். சந்தனு மகாராஜாவுக்கு பின் சித்திராங்கதனும் அவனுக்கு பின் விசித்திர வீரியனும் அஸ்தினாபுரத்தில் அரசாண்டார்கள். விசித்திர வீரியனுக்கு திருதராஷ்டிரன், பாண்டு என்ற இரு குமாரர்கள். மூத்தவன் பிறவி குருடனானபடியால் பாண்டுவுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது. ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்த பாண்டு தான் செய்த ஒரு தவறுக்காக மனைவிகளுடன் வனத்துக்கு தவம் செய்ய போய் அங்கேயே பல நாட்கள் வசித்து வந்தான். வனத்தில் இருக்கும்போது குந்தியும் மாத்திரியும் பஞ்சபாண்டவர்களை பெற்றார்கள். பாண்டு காட்டிலேயே இறந்து விட்டான். ரிஷிகள் பஞ்சபாண்டவர்களை பால்ய பருவம் முடியும் வரையிலும் பார்த்து வந்து யுதிஷ்டனுக்கு 13 வயது ஆனதும் எல்லோரையும் அஸ்தினாபுரத்துக்கு அழைத்து கொண்டு போய் கிழவர் பீஷ்மரிடம் ஒப்புவித்தார்கள். பாண்டவர்கள் வேதாந்தங்களையும் சத்திரியர்களுக்கு வேண்டிய கலைகளையும் வெகு சீக்கிரத்தில் கற்றுக்கொண்டு எல்லோரும் பாராட்டும் வகையில் நடந்து கொண்டார்கள். திருதராஷ்டிரன் மக்களான கௌரவர்களுக்கு இவர்களை கண்டு பொறாமை உண்டாயிற்று. அவர்களுக்கு பல வகை தீங்குகளை செய்ய தொடங்கினர். கடைசியாக குலத்துக்கு தலைவரான பீஷ்மர் எல்லோருக்கும் சமாதானம் சொல்லி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஒப்பந்தம் செய்து வைத்தார். அதன்பின் பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்திலும் கௌரவர்கள் அஸ்தினாபுரத்திலுமாக தனியாக ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார்கள். இப்படி இருந்து வந்தபோது அக்காலத்து சத்திரிய வழக்கத்தின்படி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஒரு சூதாட்ட விழா நடந்தது. அதில் கௌரவர்களுக்காக ஆடின சகுனி யுதிஷ்டரை தோல்வியடையச் செய்து அதன் பயனாக 13 வருடம் பாண்டவர்கள் வனவாசம் செய்யும்படி நேர்ந்தது. அப்படியே அவர்கள் ராஜ்யத்தை விட்டு திரௌபதியையும் அழைத்து கொண்டு வனம் சென்றார்கள். 12 வருஷங்கள் ஆரண்யத்திலும் 13வது வருஷம் மறைவாகவும் சூதாட்ட நிபந்தனைப்படி கழித்துவிட்டு திரும்பி வந்தார்கள். அப்போதும் அவர்கள் சொத்தை அபகரித்து கொண்டிருந்த துரியோதனன் அதை திருப்பி கொடுக்க சம்மதிக்கவில்லை. அதன் பேரில் யுத்தம் நடந்தது. பாண்டவர்கள் துரியோதனாதிகளை கொன்று சாம்ராஜ்யத்தை அடைந்தார்கள். இதற்கு மேல் பாண்டவர்கள் 36 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் செய்தவர்கள். பிறகு பேரன் பரிஷத்துக்கு பட்டம் சூட்டிவிட்டு பாண்டவர்களும் திரௌபதியும் மரபுரி தரித்து வனம் சென்றார்கள். இதுவே பாரத கதையின் சுருக்கம். நம்முடைய நாட்டின் பழம்பெரும் காப்பியமாகிய இந்த அற்புத நூலில் பாண்டவர்கள் சரித்திரமில்லாமல் எத்தனையோ உபக்கதைகளும் இருக்கின்றன. எண்ணற்ற முத்துக்களும் இரத்தினங்களும் கிடைக்கும் மகா சமுத்திரத்தை போன்றது மகாபாரதம். இதுவும் இராமாயணமும் நம்முடைய நாட்டின் தர்மத்துக்கும் பண்பாட்டுக்கும் வற்றாத ஊற்றுகள். அவற்றை மக்கள் படித்தும் கேட்டும் வரும் வரையில் நம்முடைய நாட்டின் பண்பாட்டுக்கு சேதமில்லை. அத்தியாயம் 2. தலைப்பு தேவவிரதன். நீ யாராக இருந்தாலும் எனக்கு பரியாக கடவாய். குமரி உடல் தரித்து மானிட லோகத்தில் நின்ற கங்கை நதியின் அழகைக் கண்டு மோகித்து சந்தனு மகாராஜா இவ்வாறு சொன்னான். என்னுடைய ராஜ்யமும் எனக்குள்ள தனமும் என் உயிரும் எல்லாம் உன்னை சேர்ந்தவை. உன்னை யாசிக்கிறேன் என்று வற்புறுத்தினான். பூபதியே, நான் உன் மகிழ்ச்சியாவேன். ஆனால் நீயாவது வேறு யாராவது என்னை பற்றி நீ என்ன குலம் என்று எந்த சமயத்திலும் கேட்கக்கூடாது. நல்லதோ கெட்டதோ நான் எதை செய்தாலும் தடுக்கக்கூடாது. என்மேல் எந்த காரணம் கொண்டும் கோபிக்கக்கூடாது. பிரியமற்ற மொழிகளையும் சொல்லக்கூடாது. அவ்வாறு நடந்தால்
உடனே உன்னை விட்டுவிட்டு போய்விட வேண்டியவளாவேன். இது உனக்கு சம்மதமா என்று கேட்டாள் கங்கை. அப்படியே என்று காதலின் வேகத்தில் அரசன் சத்தியம் செய்து ஒப்புக்கொண்டான். கங்காதேவியினுடைய வினயமும் ஒழுக்கமும் உபச்சாரமும் கூட இருக்கும் போதும் இல்லாத போதும் ஒரே மாதிரியாக தன்னிடம் அவள் காட்டிய அன்பும் அரசனினுடைய இதயத்தை கவர்ந்தன. காலத்தின் ஓட்டம் அறியாமல் சந்தனு ராஜாவும் கங்கையும் மகிழ்ச்சி கடலில் மூழ்கி வாழ்ந்தார்கள். கங்காதேவி பல குழந்தைகளை பெற்றாள். ஆனால் சூரிய தேஜஸ் கொண்ட அந்த குழந்தைகள் ஒவ்வொன்றையும் பிறந்ததும் கொண்டு போய் பிரவாகத்தில் போட்டுவிட்டு சிரித்து கொண்டு கங்காதேவி அரசனிடம் திரும்பி வருவாள். இந்த அருவருப்பான நடவடிக்கையை பார்த்து சந்தனுவுக்கு வியப்பும் துக்கமும் மேலிட்டு பொங்கும். ஆயினும் தான் கொடுத்த வாக்குறுதியை எண்ணி ஒன்றும் சொல்லாமல் பொறுத்து கொண்டிருந்தான். இவள் யார்? எங்கிருந்து வந்தாள்? பேய் பிசாசை போல நடந்து கொள்கிறாளே என்று அடிக்கடி தனக்குள் எண்ணுவான். ஆனால் வாய் திறக்கவில்லை. 7 குழந்தைகளை இவ்வாறு கொன்றாள். 8வது குழந்தை பிறந்தது. அதையும் அவள் கங்கையில் கொண்டு போய் போனபோது சந்தனுவின் மனம் பொறுக்கவில்லை. நில் நில், ஏன் இந்த பாபகர்மத்தை செய்கிறாய்? பெற்ற பிள்ளைகளை ஏன் இவ்வாறு காரணமின்றி கொள்கிறாய்? மிகவும் இழிவான இந்த காரியம் உனக்கு தகாது என்று தடுத்தான். உடனே அவள், மகாராஜாவே, பிரக்ஞையை மறந்துவிட்டாய். புத்திரனிடம் விருப்பு கொண்டவனே, இனி உனக்கு நான் வேண்டியதில்லை, போகிறேன். இந்த மகனை கொல்லவில்லை. நான் யார் என்பதை இப்பொழுது அறிந்து கொள். மகரிஷிகளும் முனிவர்களும் போற்றி வரும் கங்கை நதியின் தேவதையாவேன். வசிஷ்டர் சாபத்தால் அஷ்டவசுக்கள் மானிட உலகத்தில் பிறக்க வேண்டியதாயிற்று. ஆதலால் அவர்களை பெற்றேன். மனித உலகத்தில் அவதரிக்க நேரிட்ட அவர்களுக்கு நான் தாயாக இருக்க வேண்டுமென்று அவர்கள் வேண்டிக் கொண்டபடி நான் அவர்களை உன்னிடம் பெற்றேன். மானிட உலகத்தில் சிறப்பு வாய்ந்த உன்னை தகப்பனாக அவர்கள் பெற்றதும் நல்லதே. அஷ்டவசுக்களை மக்களாக பெற்ற நீயும் உயர்ந்த லோகங்களை அடைவாய். இந்த கடைசி குழந்தையை நான் கொஞ்ச காலம் வளர்த்து உன்னிடம் ஒப்புவிப்பேன். என்னால் கொடுக்கப்பட்ட தனமாக நீ இந்த புத்திரனை பெறுவாய் என்று அரசனுக்கு சொல்லிவிட்டு மறைந்தாள். அந்த குழந்தையே பீஷ்மர், பாண்டவ கௌரவ குலங்களுக்கு பிதாமகர். ஒரு நாள் அஷ்டவசுக்கள் தம் மனைவிமார்களுடன் வசிஷ்டர் ஆசிரமம் இருந்த மலைச்சாரலுக்கு வந்து அங்கே குன்றுகளிலும் வனங்களிலும் சஞ்சரித்து விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களில் ஒருவன் வசிஷ்டருடைய பசு நந்தினி அங்கே மேய்ந்து கொண்டிருப்பதை பார்த்து அதன் அழகையும் திவ்ய மங்களகரத்தையும் கண்டு அதிசயித்து தன்னிடம் இருந்த வசுக்களின் தேவிமார்களுக்கு காட்டினான். அவர்கள் எல்லோரும் ஒருவருக்கு மேல் ஒருவராக வசிஷ்டருடைய பசுவின் அழகை கண்டு வியந்து பேசிக்கொண்டிருக்க அவர்களில் ஒருத்தி இந்த பசு தனக்கு வேண்டுமென்று தன் புருஷனை கேட்டுக்கொண்டாள். தேவர்களாகிய நமக்கு பசுவின் பால் எண்ணத்திற்கு? பசு வசிஷ்ட முனிவருடையது. இந்த தபோவனத்திற்கு அவர் உடையவர். இதன் பாலை குடித்த மன்னர்கள் பாக்கியம் பெறுவார்கள். தேவர்களாகிய நாம் அதனால் அடைய வேண்டிய நன்மை ஒன்றுமில்லை. வசிஷ்ட ரிஷியின் கோபத்துக்கு ஆளாவோம் என்று அந்த வசு தன் மனைவியின் கோரிக்கையை மறுக்க பார்த்தான். மனுஷலோகத்தில் எனக்கு ஒரு பிரியமான தோழி இருக்கிறாள். அவளுக்காக நான் இதை கேட்கிறேன். வசிஷ்டர் வனத்துக்கு திரும்பி வருவதற்குள் பசுவை கொண்டு போவோம். நீ எனக்காக இதை செய்தே தீர வேண்டும். எனக்கு இதைவிட மேலான பிரியம் எதுவும் இல்லை என்று அவள் தன் புருஷனை வற்புறுத்தினாள். முடிவில் அவனும் இசைந்தான். எல்லா வசுக்களும் சேர்ந்து பசுவையும் கன்றையும் கொண்டு போய்விட்டார்கள். வசிஷ்டர் ஆசிரமம் திரும்பி வந்து தம் நித்திய கர்மங்களுக்கு இன்றியமையாத பசுவும் கன்றுவும் இல்லாததைக் கண்டு நடந்ததை தெரிந்து கொண்டார். அதன் மேல் கோபம் கொண்டு வசுக்களை சபித்தார். அவர்கள்
மனித உலகத்தில் பிறக்க வேண்டும் என்று தபோதனர் எண்ணினார். எண்ணியதும் அந்த சாபம் வசுக்களை எட்டியது. உடனே அவர்கள் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு ஓடி வந்து ரிஷியை கெஞ்சினார்கள். சாபத்தை நிறுத்த முடியாது. பசுவை கொண்டு போனவனான பிரபாசன் நீண்ட காலம் பூவுலகில் புகழ்பெற்று வசிப்பான். மற்றவர்கள் பூமியில் பிறந்தவுடன் விடுதலை அடைந்து விடுவார்கள். நான் சொன்ன சொல்லை பொய்யாக்க முடியாது, இவ்வளவுதான் செய்ய முடியும் என்று வசிஷ்டர் சொல்லிவிட்டார். அதன் பிறகு கோபத்தால் ஓரளவு அழிந்து போன தவத்தில் வசிஷ்டர் மனம் செலுத்தினார். தவம் செய்த ரிஷிகள் தங்கள் சக்திகளை கொண்டு சாபம் கொடுக்க முடியும். ஆனால் அவ்வாறு தங்கள் சக்தியை உபயோகிப்பதால் தவம் நஷ்டமாகும். வசுக்கள் இவ்வளவாவது நல்ல கதியை பெற்றோமே என்று திரும்பினார்கள். அதன் மேல் கங்கையிடம் சென்று, நீதான் எங்களுக்கு தாயாக வேண்டும், எங்களுக்காக நீ பூவுலகம் போய் ஒரு நல்ல புருஷனை அடைந்து எங்களுக்கு சீக்கிரத்தில் விடுதலை தர வேண்டும், பிறக்க பிறக்க எங்களை உடனே ஜலத்தில் போட்டுவிடு என்று கேட்டுக்கொண்டார்கள். கங்கையும் அவ்வாறே ஒப்புக்கொண்டு மானிட உலகத்தில் அதற்காக சந்தனுவை புருஷனாக அடைந்தாள். கங்காதேவி 8வது குழந்தையை எடுத்துக்கொண்டு சந்தனுவை விட்டு நீங்கிய பின் பெண்களிடம் சுகம் பெறும் எண்ணத்தை நீக்கி கொண்டு அரசன் வைராகியமாக ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தான். ஒரு நாள் கங்கை தீரத்தாண்டை போனபோது தேவேந்திரனை போன்ற அழகும் உடல் கட்டும் பெற்ற ஒரு வாலிபன் அஸ்திர பிரயோகம் செய்து கங்கை பிரவாகத்தை தடுத்து கொண்டிருப்பதைக் கண்டு அங்கேயே நின்றான். பிறகு தன் குழந்தைக்கு இவ்வாறு விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்த கங்காதேவி பிரதட்சணமானாள். குமாரனை அரசனிடம் ஒப்புவித்தாள். அரசனே, என்னிடத்தில் நீ அடைந்த 8வது புத்திரனும் இதுவரையில் என்னால் வளர்க்கப்பட்டவனுமான தேவவிரதன் இவன். எல்லா அஸ்திரங்களும் படித்து விட்டான். வசிஷ்டரிடம் வேதமும் வேதாந்தங்களும் ஓதியிருக்கிறான். சுக்கராச்சாரியார் அறிந்த சாஸ்திரங்கள் எல்லாம் இவன் கற்றிருக்கிறான். யுத்தத்தில் பரசுராமருக்கு சமமானவன். வில்லாளியும் வீரனும் ராஜநீதிகளை அறிந்தவனுமான உன் மகனை அழைத்து போ என்று அரசனுக்கு சொல்லி மகனையும் ஆசீர்வதித்துவிட்டு தகப்பனிடம் ஒப்புவித்துவிட்டு கங்கை மறைந்தாள். அத்தியாயம் 3. பீஷ்ம சபதம். தேவவிரதனுக்கு வயது வந்ததும் இவ்வாறு கங்காதேவி அவனை சந்தனுவிடம் ஒப்புவித்தாள். ராஜகுமாரனை பிரியமாக பெற்றுக்கொண்டு சந்தனு ராஜா தன் நகரத்திற்கு சென்றான். சில நாட்கள் கழித்து அவனுக்கு யுவராஜா பட்டாபிஷேகமும் செய்வித்தான். 4 வருஷங்கள் சென்றன. ஒரு நாள் ராஜா யமுனை ஆற்றங்கரைக்கு போய்க் கொண்டிருந்த போது அங்கே உயிரை கவரும்படியான திவ்ய வாசனை ஒன்று கமழ்ந்தது. இதற்கு காரணம் என்னவென்று தேடி திரிய தேவகன்னியை போன்ற அழகிய வடிவம் கொண்ட ஒரு பெண்ணை கண்டான். முனிவர் ஒருவரிடம் பெற்ற வரத்தின் பயனாக அவளிடம் இருந்த இந்த திவ்ய வாசனை வீசி வனம் முழுவதும் நிரம்பிற்று. கங்கையை விட்டு பிரிந்தது முதல் அதுவரை காத்து வந்த வைராகியம் இந்த வாசனை வீசியதும் கரைந்து போயிற்று. அந்த கன்னிகையை மனைவியாக அடைய வேண்டுமென்று சந்தனு தாங்க முடியாத விருப்பம் கொண்டான். நான் செம்படவ பெண், என் அப்பன் செம்படவத் தலைவன், அவனை கண்டு சம்பந்தம் பெறுவாயாக, உனக்கு சேமம் உண்டாகும் என்றாள் அந்த கன்னி. அவள் பேசிய பேச்சின் இனிமை அவள் வடிவத்துக்கு ஏற்றதாய் இருந்தது. பெண்ணின் தகப்பனான செம்படவத் தலைவன் மிக சாமர்த்தியசாலி. மகாராஜாவே, பெண்ணாக பிறந்த இவளை யாரேனும் ஒருவனுக்கு கொடுத்துத்தான் தீர வேண்டும். இவளுக்கு தகுந்த புருஷன் நீயும் ஆவாய், சந்தேகமில்லை. ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும் என்றான். நீ கேட்பது கொடுக்கக்கூடியதாக இருந்தால் நான் ஒப்புக்கொள்வேன் என்றான் சந்தனு. இவளிடத்தில் உனக்கு பிறக்கும் குமாரனை உனக்கு பின் ராஜாவாக பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்றான் செம்படவத் தலைவன். மன்மத தாபத்தினால் அதிகமாக தகிக்கப்பட்டானாலும்
செம்படவன் கேட்ட இந்த நிபந்தனையை ஒப்புக்கொள்ள அரசனுக்கு மனம் வரவில்லை. கங்கா புத்திரனான வேத விரதனை விட்டு எவ்வாறு வேறு குமாரனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய முடியும்? காரியம் நிறைவேறாமல் துக்கத்துடன் தன் நகரமான அஸ்தினாபுரத்துக்கு திரும்பினான். விஷயத்தை யாரிடமும் சொல்லாமல் மனதுக்குள்ளாயே வியாகுலப்பட்டு இளைத்து போனான். ஒரு நாள் தேவவிரதன் தன் தகப்பனை பார்த்து, அரசனே, உமக்கு எல்லாவித சுகமும் இருக்க ஏன் துக்கத்தில் மூழ்கி இருக்கிறீர்? என்ன காரணத்தினால் கவலைப்பட்டு இளைத்து கொண்டு போய் வருகிறீர்கள் என்று கேட்டு விஷயத்தை ஓரளவுக்கு வெளியிடச் செய்தான். பிள்ளாய், நீ சொன்னபடி நான் கவலையுற்றிருப்பது உண்மை. கவலை யாதெனில், குலத்தில் நீ ஒருவன்தான் புத்திரனாக இருக்கிறாய். நீயோ யுத்தத்துக்கு வேண்டிய பயிற்சியில் எப்போதும் ஈடுபட்டிருக்கிறாய். உலக வாழ்க்கை நிலையில்லை, யுத்தம் நிச்சயமாக கிட்டும். உனக்கு ஏதாவது அபாயம் வந்தால் நமது குலம் அழிந்துவிடும் அல்லவா? நீ ஒருவனே 100 புத்திரர்களுக்கு சமமாக இருக்கிறாய். ஆனாலும் சாஸ்திரம் படித்தவர்கள் நிலையில்லாத இவ்வுலகில் ஒரு புத்திரன் இருப்பது இல்லாமையும் ஒன்றே என்கிறார்கள். நம்முடைய குலத்தின் பாரம்பரிய சேமம் ஒரு புத்திரன் உயிரிலே தங்கி நிற்பது உசிதமல்ல. சந்ததி கெடாமல் இருப்பதற்காக ஆசைப்படுகிறேன். இதுதான் என் துக்கத்திற்கு காரணம் என்று அரசன் மகனிடம் சொன்னான். முழு கதையையும் சொல்ல தகப்பன் வெட்கப்பட்டான். அறிவாளியான தேவவிரதனுக்கு தகப்பனின் மனநிலை தெரிந்துவிட்டது. பிறகு ராஜாவின் சாரதியை அந்தரங்கமாக விசாரித்து யமுனா நதிக்கரையில் நடந்ததை தெரிந்து கொண்டான். அதன் மேல் செம்படவராஜனிடம் தானே சென்று அவன் மகள் சத்தியவதியை தகப்பனாருக்காக கேட்டான். என் மகள் ராஜ மகிழ்ச்சியாவதற்கு தகுந்தவள். இவளுக்கு பிறக்கும் குமாரன் ராஜாவாக இருக்க வேண்டுமல்லவா? சந்தனுவுக்கு பிறகு ராஜ்ய பரிபாலனம் செய்ய நீர் பட்டாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறீர். இதுவே தடையாக நிற்கிறது. என்னை மன்னிப்பீராக. இதை கேட்ட தேவவிரதன், இவளுக்கு பிறக்கும் மகன் ராஜாவாக இருப்பான். என் பட்டாபிஷேகத்தை நான் தியாகம் செய்துவிட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தான். பரமசிரேஷ்டரே, ராஜவம்சங்களில் இதுவரை யாரும் செய்திராததை நீர் செய்துவிட்டீர். நீர் வீரர். இந்த கன்னிகைக்கு நீரே பிரபு. இவளை பெற்ற தகப்பனை போல் நீரே அழைத்து போய் அரசனுக்கு கொடுக்கும் அதிகாரியாவீர். பெண்ணின் தகப்பனாகிய நான் சொல்வதை பொறுமையுடன் கேட்க வேண்டும். உம்முடைய வாக்கில் எனக்கு சந்தேகமில்லை. ஆயினும் உமக்கு உண்டாகும் சந்ததியை பற்றி எனக்கு எவ்வாறு நிச்சயம் உண்டாகும்? மகாவீரராகிய உமக்கு பிறக்கும் மகனுக்கும் அவனும் வீரனாகத்தான் இருப்பான். அவன் ராஜ்யத்தை அபகரிக்க பார்ப்பான் அல்லவா? இதுவே பெண்ணை பெற்றவனுடைய சந்தேகம் என்றான் செம்படவன். இந்த சிக்கலான கேள்வியை கேட்டதும் தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதே கருத்தாக கொண்ட தேவவிரதன் உடனே எதிர்பாராத ஒரு பிரக்ஞையை சத்தியம் செய்து தந்தான். ஆயுள் முழுவதும் நான் பிரம்மச்சரிய விரதம் பூண்டு நிற்பேன் என்று செம்பட தலைவனுக்கு தேவவிரதன் பிரக்ஞை செய்து உறுதிமொழி தந்தான். தேவர்கள் பூமாரி பொழிந்தார்கள். பீஷ்மன் பீஷ்மன் என்று அசரீரி கோஷம் உண்டாயிற்று. பீஷ்மன் என்றால் அற்புதமான செயலை செய்தவன் என்று பொருள். அதுவே அன்று முதல் தேவவிரதனுடைய பெயராயிற்று. இதன் மேல் கங்கா புத்திரன் சத்தியவதியை அழைத்து சென்று தகப்பனிடம் ஒப்புவித்து தகப்பனை மகிழ்வித்தான். சத்தியவதியும் சந்தனவும் பெற்ற மக்கள் சித்திரங்கதனும் விசித்திர வீரீனும் ஆவான். ஒருவர் பின் ஒருவராக அரசு புரிந்தார்கள். விசித்திர வீரனுடைய மனைவிகள் அம்பிகை, அம்பாலிகை. இவர்கள் மக்கள் முறையே திருதராஷ்டிரனும் பாண்டுவும். திருதராஷ்டிரனுடைய மக்கள் 100 கௌரவர்கள். பாண்டுவின் மக்கள் பஞ்சபாண்டவர்கள். பீஷ்மாச்சாரியர் குலத்துக்கு தலைவராக எல்லோரும் பூஜிக்கப்பட்டு பாரத யுத்தம் முடியும் வரையில் வாழ்ந்தார். அடுத்ததாக 4வது அத்தியாயம், அம்பையும் பீஷ்மரும். அடுத்த பதிவில் பார்ப்போம்.
ஓம்